தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. தமிழகத்தை பொறுத்தவரை கோடை வெயிலானது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 5 தினங்களுக்கு வெப்பநிலையானது படிப்படியாக உயர வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று முதல் வருகின்ற 20ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகத்தில் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 37 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையும், வட தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். அதே போன்று 18ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி ஆகிய நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரப்பதத்தை பொறுத்தவரை 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் என்பது தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 30 முதல் 50% மற்ற நேரங்களில் 40 முதல் 70% மற்ற கடலோர பகுதிகளை பொறுத்தவரை 50 முதல் 80% இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் வெப்பம் அதிக அளவில் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக படிப்படியாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 5 தினங்களில் வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும், அதே போன்று தேவையானவர்கள் வெளியே வரும்போது கைக்குடைகள், அதே போன்று கூலிங் கிளாஸ் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வயது முதியவர்கள் வெயிலில் வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. மோனிஷா, லிபிகா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.